இப்படி இருக்கு. அதோட முக்கியம் என்னன்னு கேட்டால், முத்தவள்ளிகள் இந்த விவரம் கேட்குறாங்க இல்லை, இந்த விவரமான ஆளுக்கு தேவைப்பட்டு கொடுப்பாங்க, தெரிஞ்சே கொடுப்பாங்க. அவன் தெரியாமல் இந்த தகவல் பதிவு செய்யாமல் விட்டான்னு வைங்க, ஜெயில் தண்டனை. முத்தவள்ளிகள்லாம் இப்போ ஜெயிலுக்கு போகணும் ஆசைப்படுவாங்கல்ல, இனிமேல் ஆசையெல்லாம் படாது. முத்தவள்ளிகள் விவரத்தை கொடுக்கணும்ட்டான். விவரம் கொடுக்கணும் மட்டும் பத்தாது, சிறை தண்டனை எப்படி கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், ஒரு முத்தவள்ளி பின்னால் வருபவற்றை செய்ய தவறினான். என்னென்ன தவறுன்னு, வாரியம் அல்லது தீர்ப்பாயம் உத்தரவிட்டால் எந்த ஒரு வக்ஃபு சொத்தின் உரிமையையும் வழங்க தவறினால், உன்னுடைய வக்ஃபு சொத்து இல்லப்பா எங்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிருன்னு சொல்றாங்க, முத்தவள்ளி கொடுக்கல. அல்லது கலெக்டரின் அல்லது வாரியத்தின் வழிகாட்டுதலை பின்பற்ற தவறினால், கலெக்டர் ஆர்டர் பண்றாரு இந்த டீச்சர்லாம் முன்னாள் கூடுண்டு, அவருக்கு பின்பற்ற தவறிட்டாரு. அல்லது சட்டப்பூர்வமாக அவருடைய கோரப்படும் எந்த செயலையும் செய்ய தவறினால், சட்டப்படி இதுக்குரிய பத்திரத்தை கொண்டாந்து கொடுன்னு கேட்குறாங்க. அவர் பத்திரம் இல்லைன்னு என்ன செய்வார், நம்ம இந்த போலீஸ்காரங்க நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி தூக்கி போட்டு போயிடுவார். எங்கேருந்து கொடுக்குறது அவங்களுக்கு தான், அவன் நடக்க முடியாதெல்லாம் கேட்குறான்ல, எப்படி சாத்தியப்படுறது அப்படின்னு விட்டான்னு வைங்க, அவங்களுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டால், அது மாதிரி கணக்கு தாக்கல் செய்யணும். அது தவறினால். அதுக்கடுத்து வக்ஃபு வரங்களை இணையதளத்தில் பதிவு எவனுக்கு இணையதளம் தெரியும், முத்தவள்ளிகளுக்கு கிராமத்துலாம் தெரியுமா, கோயம்புத்தூர்ல செஞ்சிருவாங்க. இத்தனை கிராமங்களில் கை நாட்டு பேர்வழிகள்லாம் பள்ளிவாசல் முத்தவள்ளியாக இருப்பாங்க. அவன் எங்கே கொண்டே பதிவேற்றம் செய்வான். பதிவேற்றம் செய்ய தவறினால் அவர் 6 மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் 20,000 1 லட்சம் வரைக்கும் அபராதம். 20,000 அபராதம் குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 1 லட்சம். 6 மாதம் ரெண்டும் 6 மாதம் தண்டனை பிடிச்சி உள்ள போடுறாங்க. முத்தவள்ளியா இருந்தது பரிசு என்னது, இந்த சொத்தை அல்லாவுடைய சொத்தை கட்டி காத்துக்கிட்டு வந்தவருக்கு பரிசு என்னன்னு கேட்டால், இவங்க என்னதான் கேட்பாங்க, இந்த நம்ம கோயம்புத்தூர் போலீஸ் என்ன கேட்டாங்க இல்லை, அந்த மாதிரி கீர்த்தி தரமா என்ன கேட்பாங்க. அவர் பேசாம தூக்கி போட்டாங்க, இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது, அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு வச்சுக்கிறாங்க. முத்தவள்ளிகள் அதான் முத்தவள்ளிகள்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு பயங்காட்டுற அளவுக்கு நிலவரம் இருக்கு, சட்டம் அவ்வளோ மோசமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது இதுதான், இவ்வளோதான். இதில் உள்ள டேஞ்சரான விஷயங்கள் இவ்வளோதான், இல்லை தெரியாது. இந்த எல்லா சட்டத்தையும் பார்க்கணும். என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம காலங்காலமாக நம்ம அனுபவித்து வந்த வக்ஃபு சொத்துகள் இந்த சட்டம் அமுலானால் கண்டிப்பாக நம்மளை விட்டு நினைக்கிறேன் முழுமையாக ஈடுபட்டு, அது சந்தேகமே கிடையாது. எதை வேணாலும் செய்வாங்க. ஆனால் இது இந்த சட்டத்தினுடைய விபரீதங்களை நம்முடைய தலைவர்கள் மக்கள் மத்தியில் சட்டம் அமுலாவதுக்கு முன்னாடியே கொண்டு போய் இதை விலக்கி சொல்லி, அந்த சிஏஏ விஷயத்தில் எவ்வளோ இறங்கினாங்க, என்பிஆர் என்ஆர்சி எவ்வளோ இறங்கினாங்க. ஏன் இறங்கினாங்க, அவ்வளோ தெளிவு இருந்துச்சு. நம்மளை வெளியேற்றிடுவான், நம்மளை நாட்டை விட்டு கடத்திடுவான் என்று தெரியும் பொழுது அந்த விஷயத்தை புரிந்து கொண்டிருந்தனால நினைச்சாங்க, கடுமையான போராட்டம் பண்ணாங்க. டெல்லியில் இராணுவத்தினால் ஒன்றும் செய்ய முடியலை, ஷாஹித் பார்க்குன்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் என்பிஆர் என்ன பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ சிஏஏ மட்டும்தான் இருக்குது, சிஏஏ நம்மளை பாதிக்காது. அசாமுக்குள்ள ஒரு சட்டம் வைங்களேன், என்பிஆர் என்ஆர்சிலாம் கொண்டு வரல, அதுக்குள்ள முயற்சியும் பண்ணலை. முயற்சி பண்ணால் தூக்கிடுவோம், நாங்கள் கணக்கு நாங்கள் கேட்குற விவரங்கள் தரமாட்டோம்னு சொல்லி எல்லா முஸ்லீம்களும் ஒன்றாக நின்றோம்ல. அந்த மாதிரி இதை எதிர்த்து இருந்தால், எப்போ சட்டம் வர்றதுக்கு முன்னாடி எதிர்த்து இருந்தால் கொண்டு வந்திருக்க மாட்டான். சரி, நீதிமன்ற தீர்ப்பு செல்லும்னு சொல்லிட்டான் வச்சுக்கிறோம். நீதிமன்றத்தில் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளவு அநியாயமாக இருக்கடா, இப்படி ஏற்றுக்கிற முடியும், கொடுமையிலடா பண்ணுறீங்க, சொத்துக்கள்லாம் பறிக்க பார்க்குறீங்கன்னா நீதிபதி நினைச்சான்னு சொன்னால் இந்த சட்டம் முற்றிலும் செல்லாது, 100% செல்லாதுன்னு சொல்கிறோம். அல்லது சில விதிகள் செல்லாது என்று அறிவித்தான் திருப்தி இருந்தால் சரி, எல்லாம் நம்பி உட்கார்ந்துடலாம். நீதிமன்றமும் சேர்ந்து இதை சேர்ந்த அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிவிட்டால் அதுக்கு பின் நம்ம நிலை என்ன? இந்த விஷயங்களெல்லாம் மக்கள் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்க என்று சொன்னால், என் சட்டமாக கொண்டு வந்தால் திரும்பி மாற்ற முடியாதா? என் விவசாய சட்டத்தை கொண்டு வந்து மாற்றலையா? நீ விவசாயிகளுக்கு இதனால சட்டத்தை கொண்டு வந்து தர இல்லையா மோடி? பஞ்சாப்லேருந்து நம்மளுக்கும் டெல்லியில் உட்காந்தானா இல்லையா? டெல்லி ஸ்தபிச்சு போச்சா இல்லையா? வருஷக்கணக்கில் உட்காந்தானே அங்கே சோறாக்கி தின்னுட்டு, வருஷக்கணக்கு மாசக்கணக்கில் உட்காந்தான். கடைசி என்னவாச்சு, பஞ்சாப் தேர்தல் வரும்போது எதெல்லாம் சட்டத்தை நியாயப்படுத்தினாரோ கொண்டு வந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. சட்டம் போட்டாச்சு, கையெழுத்து போட்டாரு, அதெல்லாம் நிற்காது. மக்கள் சக்திக்கு முன்னாடி எதுவும் நிற்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த தீர்ப்புக்கு காத்திருங்க. தீர்ப்பு பாதகமாக வந்துச்சுன்னு சொன்னால் நாடு என்ன, நம்ம சொத்தை காக்க பாடுபடுமா இல்லையா? நம்முடைய சொத்தை காக்க அல்லாவுடைய பள்ளிவாசலாம் கைப்பிடிக்கணும்னு சொன்னால், பள்ளிவாசல் இல்லாமல் போயிடும்னு சொன்னால் அதுக்கு போகிற எதுக்கு போராட போகிறோம்? அந்த மாதிரி அறிவிக்கப்படும் என்று சொன்னால் எந்த வேறுபானை மறந்துவிட்டு அந்த என்பிஆர் என்ஆர்சிக்கு செஞ்ச மாதிரி கிடுகிடுக்கும் வகையில் போராட்டம் நடக்கணும். அசையக்கூடாது. எந்த ராணுவத்தை கொண்டாந்து நிற்பான்னு நாங்கள் பயப்பட மாட்டோம் என்கிற அளவில் அப்போ நின்றோம்.
அந்த என்பிஆர் என்ன சில போலீஸ் வச்சுனா இன்னமும் செஞ்சு பார்த்தாங்க. உண்மை நீதிமன்றமே தலையிட மாட்டேன்ட்டான். நீதிமன்றத்தில் முக்கியமான சாலையை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்றவுடனே நாங்கள் இதை தலையிட மாட்டோம் தான். ஏன்? மக்கள் சக்திக்கு முன்னாடி நீதிமன்றம் பண்ணிட்டு தான் வேணும். அதனால என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் இந்த இதை கவனத்தில் தகவலை தெரிஞ்சுக்கங்க. இந்த பாயிண்ட்கள்லாம் நோட் பண்ணி நோட்டீஸ் அடித்து மக்கள் மத்தியில் என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்குது, அந்த வக்ஃபு சட்டம் முழுசாக வந்து தமிழில் வேணும்னு கேட்குறவங்க எனக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா எல்லாரும் அந்த காப்பி வந்து தமிழ்லேயே மொழிபெயர்த்தது இருக்குது. நீங்கள் சில தவறுகளை கண்டுபிடிக்கலாம். நாங்கள் கண்டுபிடிச்சோட கூடுதலாக அவங்களும் கூட சில தெரியலாம். அதை வைத்துக் கொண்டு அந்த நம்பர்களை போட்டு மக்கள் மத்தியில் நோட்டீஸாக விநியோகித்தீங்கன்னு சொன்னால் அந்த தீர்ப்புக்கு முன்னாடி விழிப்புணர்வு உண்டாக்கிடணும். அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி இது வந்து செல்லும் அறிவித்து விட்டால் பள்ளிவாசலை மூடு, தர்காவோட மூடு, மதரசாவோட மூடு, உனக்கு சொந்தமான அப்பம்பாட்டை எல்லாம் போயிருங்கிற அளவு வந்துருங்கிறத மக்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்த்தால் தான் அவங்க வந்து நிற்பாங்க. பாதிக்காட்டிக்கும் அவங்க நினைக்கிறாங்கன்னா முத்தவள்ளி பிரச்சனை நினைக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கேட்டால் என்ன முத்தவள்ளி வித்தியாசத்துன்னு அப்படி நினைக்கிறாங்க. அதனுடைய பாதிப்பு என்ன மாதிரிலாம் வரப்போகுதுன்னு விளக்கவில்லை. அதனால அது விளங்குற அளவு கொண்டு போய் செய்கிற ஒரு வேலை இருக்கிறது. இதை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இதை சொல்வதற்கு தான் இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செஞ்சோம். இப்போ இந்த விவரமாக என்ன செய்யலை, நீங்கள் மற்ற தலைவர் பொதுக்கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா சும்மா மோடியை திட்டிட்டு போயிருப்பாங்களே தவிர அதில் வந்து இந்த போல விஷயங்கள் பாதிப்பு இருக்கிறது, 1-2 விஷயம் தொட்டு காட்டியிருப்பாங்க. 1-2 விஷயம் தொட்டு காட்டிருப்பாங்களே தவிர நம்ம எத்தனை வகையில் நம்ம சொத்துக்களை பறிக்கிறதுக்கு உள்ள விதிகள் இருக்கிறது என்று விளக்கப்படாத காரணத்தினால தான் வந்து நம்ம பொதுக்கூட்டம் கேட்கும்போது இது தலைப்பா இதான் விளக்க வேண்டிய விஷயம் இருக்குது, இதே நீங்கள் தலைப்பை வைங்கன்னு சொன்னோம். அல்லாவுடைய கிருபையினால சொல்ல வேண்டிய மக்கள் இவங்க தடுத்தாலும் இந்த செய்தி போயிடும். இந்த செய்தி என்ன செய்ய உலகம் முழுவதும் போய்விடும் என்று கூறி ஏதாவது நேரம் முடிஞ்சிட்ட பயம் என்ற காரணத்தினால நம்ம இதோட நிகழ்ச்சியை முடித்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.